அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 776வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு முருங்கை தொழில் முனைவோருடன் சந்திப்பு என்பது ஆகும். இன்றைய சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ளார் திரு கே ரஞ்சித்குமார் அவர்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் எனப்படும் மென்பொருள் மேம்பாட்டில் விரிவான அனுபவம் கொண்டவர். சர்வதேச அளவில் வாடிக்கையாளர்களுடன் 15 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் ஆவார். தற்போது அவர் தனது கார்ப்பரேட் வாழ்க்கையை விட்டுவிட்டு அங்கக வேளாண்மை மீதான ஆர்வத்தினால் ஈர்க்கப்பட்டு அதில் முழுமையாக ஈடுபட்டு பயணித்து வருகிறார். சித்த, ஆயுர்வேத, ஹோமியோபதி நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட தனித்துவம் பெற்ற தயாரிப்புகளை உற்பத்தி செய்வது சேவை செய்து வருகிறார். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு ரஞ்சித்குமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தது. ஓகே. திரு ரஞ்சித்குமார், உங்கள் சொந்த ஊர் எங்க இருக்குது? நான் வந்து தேனி மாவட்டம் கம்பம் புதுப்பட்டி கிராமம். கம்பம் புதுப்பட்டி வந்து கம்பம் பகுதியை சார்ந்தது இல்லையா? கம்பம் பகுதியை சார்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா சபரிமலை ஹைவே பக்கத்துல இருக்கு. ஓகே. நீங்க விவசாய குடும்பத்தை சார்ந்தவரா? பின்னணி எப்படி? உங்கள் எல்லாம் விவசாய குடும்பம் தான். எங்க தாத்தா முப்பாட்டன் எல்லாருமே விவசாயம் சார்ந்த குடும்பம் தான். நான் வந்துதான் முதல் பட்டதாரி, முதல் தொழில் முனைவோர். சரி சரி சரி. பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? பள்ளி வந்து தேனியில படிச்சேன், மேலப்பட்டை, தேனி மேலப்பட்டை ஸ்கூல்ல. ஓகே. கல்லூரி வந்து பிகாம் வந்து யாதவா காலேஜ் மதுரை. ஓகே. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்எஸ்ஐடி வந்து மதுரையில படிச்சேன், யாதவா காலேஜ். எம்எஸ்ஐடி படிச்சுட்டு நீங்க சாப்ட்வேர்ல பணிபுரிந்திருக்கீங்க. எவ்வளவு நாள் பணிபுரிந்தீங்க? எங்கெல்லாம் பணிபுரிந்திருக்கீங்க? 15 ஆண்டுகளா வந்து நான் சாப்ட்வேர் மென்பொருள் துறையில பணிபுரிந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வருடங்களா வந்து ஹைதராபாத்லயும், ஒரு வருடம் வந்து பெங்களூர்லயும், தென் வந்து ஒரு 6 வருடம் வந்து கோயம்புத்தூர்ல பணி செஞ்சேன். ஓகே. உங்களுக்கு என்ன வயது ஆகுது தற்போது? 40 வயசு ஆகுது சார். நீங்க இதுல வந்து அதாவது சாப்ட்வேர்ல பணிபுரிந்துட்டு வேளாண்மைக்கு வந்திருக்கீங்க. எந்த ஒரு சூழல், எவ்வாறு நீங்க தொழில் முனைவோர் ஆனீங்க? சார், எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா வந்து எங்க பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேப்ஸ், பனானா, கோகோனட் தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எல்லாருமே வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிராப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் வேல பண்ணணும் அப்படிங்கிறது நாங்க வந்து பப்பாயா ட்ரை பண்ணி பார்த்தோம். சரியான ஒரு கைடன்ஸ் இல்லை. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மென்டார் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ராமு தெம்பலையா அப்படிங்கிறவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருந்தாரு. அவர் வந்துதான் வந்து என்னை முருங்கா பிளான்டேஷன் பண்ண சொன்னாரு. ஸோ பண்ண ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சாஃப்ட்வேர்ல இருந்துட்டு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த அக்ரிகல்ச்சர் இதுல. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அவர் வந்து கோவிட்ல வந்து இறந்துட்டாரு. ஸோ எனக்கு வந்து கைடன்ஸ் மென்டார்ஷிப் இல்லை. ஏன்னா வந்து இப்ப கிரேப்ஸோ பனானோ மற்றதெல்லாம் வந்து நாங்க ஆல்ரெடி பண்ணது எப்படின்னா ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் அதே தான் பண்ணிட்டு இருந்தோம். அதனால எங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து அனுபவம் தேவையில்லை. முருங்கான்னு பண்ணும்போது எல்லாருமே தெரியும், முருங்கா வந்து ஒரு பேக்யார்ட் கிராப், மீன்ஸ் வீட்டு பின்பகுதியில வந்து வளர்க்கக்கூடிய ஒரு இது. இதை வந்து கிராப்பா எடுத்து பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் என்னன்னா, நம்மளை சுத்தி வந்து சுற்றுப்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இன்செக்ட்ஸோ பெஸ்ட்டோ வந்து ஈஸி அட்டாக் பண்ணக்கூடியது எங்க ஆர்கானிக் கிராப்பை தான். ஸோ இதெல்லாம் வந்து நாங்க கைட் பண்ணி எடுத்து நிறைய அனுபவம் இது பண்ணியிருக்கோம் அதுல. ஓகே ஓகே. சோ நீங்க முருங்கை மட்டும் தான் பண்றீங்களா, வேற பயிர்களும் சாகுபடி செய்றீங்களா? முருங்கை, தென்னை, கோவக்காய் மற்ற எதுக்குன்னா எங்களோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்றதுக்கான ஒரு இது ரா மெட்டீரியல் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஓகே.
உங்க அதாவது உங்களுடைய ரா மெட்டீரியல்ஸ் நீங்களே உற்பத்தி பண்றீங்க இல்லையா? உற்பத்தி பண்ணிக்கிறோம் சார். எவ்வளவு பரப்புல சாகுபடி செய்றீங்க முருங்கை தென்னை எல்லாம்? முருங்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர், தென்னை வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்கு. அது இல்லாம வந்து இந்த கோவக்காய் வந்து ஒரு 3 ஏக்கர் இருக்கு. சோ நீங்க வந்து முருங்கையில என்னென்ன அதாவது மருத்துவ பொருட்கள் தயாரிக்கிறீங்க? மருத்துவ பொருட்கள் மட்டும் இல்ல, வேற என்ன மதிப்பு கூட்டுதல் பொருள் உற்பத்தி செய்றீங்க? அதே மாதிரி தென்னையில என்ன செய்றீங்க, கோவையில என்ன செய்றீங்க? மருத்துவ பொருள்னு சொல்லக்கூடாது. முருங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபுட், மிராக்கிள் ட்ரீ. ஸோ வந்து இத வந்து சப்ளிமெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். மருத்துவம்னு சொல்லாம வந்து நம்ம அந்த டேர்மை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து முருங்கா வந்து நம்ம இது பண்ணா 300 டிசீசஸ் பிரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு இது ஆற்றல் இருக்கு முருங்கைக்கு. ஸோ இந்த முருங்கையை வச்சு நாங்க என்ன பண்றோம்னா, முருங்கை லீஃபை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து நாங்க ட்ரை பண்ணி சோலார் ட்ரையர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதை பவுடர் மேக் பண்ணி பவுடர்ல இருந்து முருங்கா சூப் இது பண்றோம். தென் வந்து ஹெல்த் மிக்சர்ஸ் பண்றோம். முருங்கா வித் கோவா லீஃப் டீ பண்றோம். முருங்கா வித் துளசி டீ பண்றோம். முருங்கா வித் சின்னமன் டீ பண்றோம். தென் வந்து ஒரு 8 வேரியன்ட் கேப்சூல்ஸ் பண்றோம். ஏன்னா இப்ப ஃபாஸ்ட் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒர்க்கிங் பீப்புள்ஸ் மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப லாங்கா ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ், பிசிக்கல் இது வருது. அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நாங்க என்ன பண்றோம், கேப்சூல் ஃபார்மேட்ல வந்து முருங்கா இதை வந்து ஃப்ளவர், சீட்ஸ், கம், லீஃப் இந்த மாதிரி வந்து நாங்க கேப்சூல் ஃபார்மேட்லயும் கொடுக்குறோம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால்க்கு வந்து முருங்கா சீட் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் மேக் பண்ணியிருக்கோம். தென் வந்து ஷாம்பு, கோகனட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொப்பரா சேல் பண்றோம் நாங்க. 80 டேஸ் ஒன்ஸ் தான் நாங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து கொப்பரா வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட், கவர்மெண்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட்டுக்கு வந்து லாஸ்ட் வந்து 232 ரூபாய்க்கு போட்டேன் என்னோட கோகனட் கொப்பரா வந்து. இப்ப வந்து 256 ரூபாய்க்கு விக்குது. இப்ப நேத்து பிரைஸ் வந்து 256. நாங்க வந்து கொப்பராவும் கோகனட் ஆயில் மட்டும்தான் பண்றோம். ஓஹோ, சரி சரி. தென்னையை பொறுத்தவரையில நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் இருக்கிறது. நீங்க இந்த 2 மட்டும் தேர்வு செய்திருக்கீங்க, ஏதாவது பிரத்யேக காரணம்? என்னன்னா சார், இப்ப வந்து நான் முருங்கையில பாத்தீங்கன்னா ஒரு 20+ ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய வந்து ஹெர்பல்ஸ் மற்றதெல்லாம் நம்மளே ஓனா மேக் பண்ணும்போது ஒர்க் லோட் அதிகமாகுது. நான் கோகனட்டை ஃபோக்கஸ் பண்றேன்னா அதுல ஒரு 10 வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம். ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகும். இன்னொன்று வந்து அந்த மார்க்கெட்ல வந்து ஸ்டேபிள் பண்ணணும் ஒரு ப்ராடக்டை. ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எவ்வளவும் பண்ணலாம், ஆனா மார்க்கெட்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். அது வந்து பெரிய சேலஞ்சிங். ஓகே, சரி. நீங்க வந்து இவ்வளவு மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி செய்து நல்ல சேவை செய்து கொண்டு வர்றீங்க. இது நீங்க வந்து ஏற்கனவே சாஃப்ட்வேர்ல பிஜி பண்ணவங்க, பிஜி போஸ்ட் கிராஜுவேட் இன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணியிருக்கீங்க. பண்ணிட்டு நீங்க வந்து இந்த விவசாய தொழிலுக்கு வந்திருக்கீங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு மன திருப்தி எதுல இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, அங்க வாங்கின ஊதியத்தை இதுல பெற முடியுதா, உங்களுடைய அனுபவம்? சார் நான் வந்து இந்த ஃபீல்டு ஐடி ஃபீல்டை விட்டுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரும்போது என்னோட ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினராக வரும்போது என்னோட சேலரி வந்து 1 லேக்ல இருந்து 500 ருபீஸ்க்கு வந்தது. ஸோ என்னோட மாத வருமானம் என்னன்னா வந்து சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததுனால மாதம் 500 ரூபா வந்தது. ஆனா சாஃப்ட்வேர்ல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 9 to 6 ஜாப் அந்த இது சொல்லுவாங்க ஒயிட் கலர் ஜாப்னு, அந்த ஒயிட் கலரே கிடையாதுங்க. நாங்க கோவிட் டயத்துல பாத்தீங்கன்னா நைட் 12 மணி 2 மணிக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்டே இருக்காது. நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதனால பாத்தீங்கன்னா டயபெட்டிக், ஹை பிளட் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இதுல பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லான லைஃப் என்னன்னா வந்து நம்ம என்ன ஒர்க் பண்றோமோ அதுக்கான ஏர்னிங்ஸ் டெய்லி வரும். எப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கும், ஆர்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ டெய்லி இன்கம் வரும் இதுல. இன்னொன்று வந்து நான் இன்னைக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நாளைக்கு பண்ணலாம். நான் யாரும் வந்து எனக்கு இது பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து கஸ்டமர் சொல்லிடுவேன். ஸோ என்ன ஆனா ஐடியில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஆன்சைட்ல இருந்து நிறைய வந்து டாலர்ஸ் பே பண்றாங்க. ஸோ ஒர்க் பண்ணல அப்படின்னா ஒன் டே பார்ப்பாங்க, 2 டேஸ் பார்ப்பாங்க, 3 டே வந்து உங்களை வந்து ஃபயர் பண்ணிடுவாங்க. அது வந்து ஐடில நடக்கும். இதுல அந்த இது கிடையாது.
நீங்களே சொந்த தொழில் செய்றீங்க, அதனால உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திட்டமிட்டு செய்ய முடியுது இல்லையா? முடியுது. எஸ் எஸ் ஓகே சரி. உங்களுடைய லாபகரமாக உள்ளதா அத என்ற தகவலையும் சேர்த்து சொல்லுங்கள். அந்த பழைய வாழ்க்கைக்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் உள்ள நிதி நிர்வாகம் எப்படி இருக்குது? பரவாயில்ல சார். என்னன்னா வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டல் பே பண்ணணும். ஸோ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ நிறையா இருக்கு. இன்னொன்று வந்து வீக்கெண்ட் வந்து நம்ம ஷாப்பிங் போகணும், மூவிஸ் போகணும், நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு மூவி பார்க்கறது தியேட்டருக்கு போய் வந்து 3-4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ என்டர்டைன்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு பசுமையான ஒரு நம்ம எந்திரிச்சு பாக்குறோம் அப்படின்னா ஆடு, மாடு, கோழி, நாய் இதோட இது பண்றோம். அடுத்து வந்து மயில் பார்ப்போம் கண் முன்னாடி. ஸோ ஒரு நல்ல ஒரு என்வரான்மெண்ட். ஸோ வந்து எனக்கு ரொம்ப இந்த இது வந்து லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. சந்தோஷமான, மகிழ்ச்சியான, திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியுது. இது வேற எந்த தொழிலையும் கிடைக்காது. விவசாயத்துல ஆமா நிச்சயமா. விவசாயத்துல நிறைய பேர் இப்போ வந்து அரசு பணியாளர்களா இருக்கிறவங்க கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கிற முக்கியமான தொழில் விவசாயம் தான். அதுல சில வேளை எல்லாம் மற்ற தொழில்கள்ல உள்ள அளவுக்கு லாபம் இல்லாம இருக்கலாம். ஆனா அதுல உள்ள திருப்தி, மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி எதுவுமே வேற எதுலயும் கிடைக்காது. சோ உங்களுடைய தேர்வு சிறப்பானதாக, சரியானதாக அமைந்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். தென் உங்களுக்கு இந்த சந்தைப்படுத்துதல் எப்படி இருக்குது? அதுல சிரமங்கள் இருக்குதா? அது தொடர்பான தகவல். சந்தைப்படுத்துவதில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் வந்ததில்லை சார். என்னன்னா வந்து நாங்க வந்து இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா B2B பிசினஸ் டு பிசினஸ் மாடல்லையும் டைரக்ட் டு கன்சியூமர் மாடல்ல இந்த 2 அப்ரோச்ல பண்ணிட்டு இருக்கோம். பிசினஸ் டு பிசினஸ்ல அசிட்டிஸ் எங்க பிராண்டே வந்து சேல் பண்றவங்க இருக்காங்க, ஒயிட் லேபிளிங் பண்றவங்க இருக்காங்க. தென் வந்து நாங்க குளோபல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா US, UK அண்ட் மலேசியா, ஆஸ்திரேலியா பிச் பண்றோம். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேசபிலிட்டி கொண்டு வரோம் நாங்கள். மீன்ஸ் என்னைக்கு சீடு விதை விதைச்சதுலேருந்து அது வந்து வளர்றதுலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணி ஒரு QR கோடு மூலியமாக கொண்டு வந்துடுவோம். ஸோ எந்த கஸ்டமர் வந்து நாங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணால் எங்களோட ப்ராசஸிங் மெத்தட்ஸ் எல்லாமே தெரியும், எங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதில் அட்டாச் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் வந்து நான் வந்து IT படித்ததுனால சொல்கிறேன். ஸோ நம்ம ஏஐ வந்து கண்டிப்பாக ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்த ட்ரேசபிலிட்டிஸ் பண்ணுறோம், சேட் பாட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நிறையா வந்து அதையும் நாங்கள் வந்து எங்களோட இ-காமர்ஸ் மற்றதுலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா வந்து நான் வந்து மென்பொருள் படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸை பற்றி தெரியணும், மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியணும், பயோடெக்கை பற்றி தெரியணும். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருந்தால் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதையும் வந்து நான் வந்து நிறைய இன்ஸ்டியூட்ஸ் லைக் VIT, SRM, PHG இவங்களோட எல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணி நிறைய ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன். அவங்களோட எல்லாம் வந்து அவங்க தான் எனக்கு வந்து எப்படின்னா யாதவா காலேஜில் படிக்கும் போது எனக்கு காமர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, IT சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்க ப்ரொஃபசர்ஸ் வந்து எனக்கு வந்து பயோடெக் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, ஃபுட் ப்ராசஸ் எப்படி பண்ணணும், மைக்ரோபியல் அனாலிசிஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதனால வந்து எனக்கு வந்து இப்ப ஒரு இது இல்லை, நிறைய குருஸ் இருக்காங்க எனக்கு. பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கீங்க. உங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொழிலில் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து நல்ல சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு ஒரு தொழில் முனைவோராக உங்களுடைய அனுபவங்கள் தொடர்பான தகவல்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டோம். என்னன்னா வந்து இந்தியாவில வந்து நிறைய பொட்டன்சியல் இருக்கு, தொழில் தொடங்குறதுக்கான நிறைய பொட்டன்சியல் இருக்கு. சைனா கம்பேர் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஆனா வந்து அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்றது கிடையாது. இன்னொன்னு வந்து கரெக்டான ஒரு மென்டார்ஷிப் கைடன்ஸ் வேணும். இப்ப எனக்கு வந்து ஒரு மென்டார் கிடைச்சாரு, அதனால வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். சப்போஸ் வந்து நிறைய பேர் வந்து மென்டார் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ஐடியா வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஐடியாவை வந்து நம்ம வேலிடேட் பண்ணி கமர்ஷியலா கொண்டு வர்றதுக்கான ஸ்டெப்ஸையும் நம்ம பண்ணணும். நான் என்ன லேர்ன் பண்ணணும் அதை வந்து நான் இப்ப நிறைய பேரை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப வந்து ஜாகரி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, மில்க் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, ஹனி பண்றாங்க, ஐடியாஸ் கேட்கறாங்க, ஸ்பைசஸ் மார்க்கெட் பண்றதுக்கு கேட்கறாங்க. எல்லாருக்குமே நான் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ அது 4 பேருக்கு வந்து பயனடைய என்னோட இது. ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் பில்ட் யுவர் ட்ரீம்ஸ், சம்மன் வில் ஹையர் யூ டு பில்ட் தேர்ஸ். நம்ம வந்து ஒரு கனவு காங்குறோம், அந்த கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்து
அந்த கனவை வந்து நிறைவேற்றிடுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முருங்கா சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கேரட்ல விட்டமின் ஏ இருக்கும். அது வந்து முருங்கையில வந்து பாத்தீங்கன்னா 10 டைம் விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. 92 நியூட்ரிஷன்ஸ் வந்து அபரிதமா இருக்கு. ஸோ என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து மில்லினியர் ஃபார்மர் ஆஃப் இந்தியா அவார்டு வந்து ஐசிஏஆர்ல இது பண்ணாங்க. அதுல வந்து எனக்கு வந்து அவார்ட் பிரசன்ட் பண்ணாங்க. பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு. ஸோ ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா, டிஎன்ஏயுவோட கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றேன். சிஎஸ்ஐஆர், என்ஐஎஸ்டி திருவனந்தபுரமோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய எம்ஓயூஸ் பண்ணியிருக்கோம் காலேஜஸோட. ஸோ முருங்கை பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திரா தான் அதிகமாக ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. முருங்கா ஃபார்மிங் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா வந்து லீடிங். ஸோ நார்த்தில் இப்போ நிறைய ஒடிசா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா இப்படி நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜார்க்கண்ட் முதல் கொண்டு வந்து முருங்கா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நல்ல குவாலிட்டி மெட்டீரியல், குவாலிட்டின்னா வந்து பெஸ்டிசைட் ரெசிடியூல்ஸ் இல்லாம, ஹெவி மெட்டல்ஸ் இல்லாம குடுக்கக்கூடிய இது வந்து சவுத் இந்தியால தான் வந்து மெட்டீரியல்ஸ் நல்ல குவாலிட்டியாவே கிடைக்குது. முருங்கா பார்த்தீங்கன்னா, வேரியஸ் யூட்டிலைசேஷன் நியூட்ராசிட்டிகல்ஸ், பார்மாசூட்டிகல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கிராப். ஸோ இதுல வந்து அனிமல் ஃபீட்ஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. நியூட்ராசிட்டிகல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல்ஸ், டேப்லெட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. பார்மாசூட்டிகல்ஸ்ல வந்து முருங்கா லீஃபோ, முருங்கா ஃபிளவரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருக்கிற அந்த பைட்டோ கெமிக்கல்ஸ் எடுத்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முருங்கால வந்து பாத்தீங்கன்னா 23 ஸ்பீசிஸ் இருக்கு. அதுல வந்து காமன்லி வைட்லி யூஸ்டு வந்து முருங்கா ஆலிஃபரா தான் 89% யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதா, சித்தா அண்ட் உனானி இதுல வந்து முருங்கையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முருங்கையில வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, மைக்ரோபியல் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஆன்டி ஒபிசிட்டி இருக்கு. ஏன்னா 300 வகையான டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இது, ஈவன் கேன்சரை கூட கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கையில இருக்கு. ஸோ இது வந்து என்னோட அக்ரிகல்ச்சர் ஜேர்னி. ஸோ எப்படி ஃபார்மை டெவலப் பண்றோம், ஸோ எப்படி வந்து ஒரு கிராப் ரொட்டேஷன் பண்றோம், எப்படி வந்து நம்ம நேச்சுரலாவே கவு மெனியூர்ஸ், கோட் மெனியூர்ஸ் யூஸ் பண்றோம், சீட் ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து ஜீவாமிர்தம் வச்சு சீட் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றோம், எப்படி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் பண்றோம், ப்ளோவிங் பண்றோம், எப்படி சீட் சோயிங் பண்றோம், ஸோ டெக்னாலஜிஸ் எப்படி யூஸ் பண்றோம், மாய்ஸ்டர் கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்றோம், ஸோ ஸ்ப்ரேயிங் அந்த ஒரு 15 டேஸ் க்ரோத்லயே வந்து நாங்க பாத்தீங்கன்னா நீம் ஆயில், பஞ்சகாவியா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ சாயில்ல பாத்தீங்க அப்படின்னா என்ரிச் ஆகும்போது வெர்மி எர்த்வார்ம்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு சாயில்ல. ஸோ எக்கோசிஸ்டம் நல்லா பில்ட் ஆயிடுச்சு. எக்கோசிஸ்டம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவைகள் நிறைய வரும். ஸோ நம்ம வந்து வண்டுகள் மற்றதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றத பறவைகளே வந்து அது பாதி வந்து கண்ட்ரோல் பண்ணிரும். இது வந்து ராட்டனிங் எப்படின்னா ஒரு 45 டேஸ் ஒன்ஸ் வந்து நாங்க ப்ரூன் பண்ணிடுவோம். ப்ரூன் பண்ணோம்னா அந்த லீஃப் பயோமாஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ ரேபிட், மஷ்ரூம்ஸ், காடை முட்டை எல்லாமே எங்க இதுதான் எங்களோட ஃபீல்டு. ஸோ இது வந்து ஹைடன்ஸ் மாடலில் 15 சென்டிமீட்டர் ஸ்பேசிங்ல வந்து முருங்கா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 120 டேஸ் வந்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு 140 டேஸ்ல வந்து நம்மளுக்கு முருங்கைக்காய் ஸ்டார்ட் ஆகும். 180 டேஸ்ல கம்ப்ளீட் பீரியட் சைக்கிள், காய் சீசன் கம்ப்ளீட்டா ஒரு 180 டேஸ்ல முடியும். இது வந்து லீஃப் ஹார்வெஸ்டிங், லீஃப் வாஷ் பண்றது. ஸோ வேரியஸ் ப்ராசஸ் இருக்கு. வாஷ் பண்றது, ட்ரை பண்றது, பல்வரைஸ் பண்றது, பேக்கிங் பண்றது, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்றது, இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கு. நாங்க யூஸ் பண்றது சோலார் ட்ரையர், மீன்ஸ் டனல் ட்ரையர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ராலி ட்ரை டைப் மெத்தட்ல தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட அந்த ட்ரையரோட இன்னர் வியூ. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராக்டிக்கலாவே இங்க இது பண்ணலாம். வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரையிங் இருக்கு. சன் ட்ரையிங் இருக்கு, சோலார் ட்ரையர்ஸ் இருக்கு, ஷேட் ட்ரையர்ஸ் இருக்கு. இது வந்து ஷேட் ட்ரையர் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. யூவி ஸ்டெபிளைஸ்ட் பிளாஸ்டிக் ட்ரைஸ், டார்க் ரூம் ட்ரையிங், இப்படி நிறைய மெத்தட்ஸ். ஹீட் பம்ப் ட்ரையிங் இது வந்து வைட்லி யூஸ் பண்றாங்க. ஹீட் பம்ப் ட்ரையர்ஸ், சோலார் ட்ரையர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. இது வந்து நியூட்ரிஷனல் இது கண்டென்ட்ஸ் ஆஃப் முருங்கா லீஃப், ட்ரைட் லீஃப். இது வந்து லீஃப் வாஷ் பண்றது, லீஃப் கட் பண்றது. இது வின்னோவர் மிஷின். அந்த பேபி ஸ்டெம்ஸ், ஸ்டோன்ஸ், ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் வின்னோவர் மிஷின். இது வந்து
முருங்கா பல்வரைசர் மிஷின், வேரியஸ் மெஸ் சைஸில் வந்து நம்ம 50, 80 இந்த மாதிரி மெஸ் சைஸில் வந்து டீ பண்ணுறது எல்லாத்துக்குமே இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இது வந்து எக்ஸ்பெல்லர் ஃபார் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் யூசிங் வுட் ப்ரெஸ்ட். இது வந்து டிப்டி மேக்கிங் மிஷின்ஸ். இது கேப்சூல் ஃபில்லிங் மிஷின், மேனுவல் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். தென் டேப்லெட் மேக்கிங் மிஷின்ஸ். முருங்கா மட்டும் இல்லை, நம்ம வந்து பிரண்டை டேப்லெட்ஸ் பண்ணலாம், ஆம்லா டேப்லெட்ஸ் பண்ணுறதுனால இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட செக்டார்ஸ்: ஃபுட்டு, ஃபார்மா அண்ட் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ எங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்கக்கூடாது, மைக்ரோபியல்ஸ் இருக்கக்கூடாது, ஸோ பெஸ்டிசைட் ரெசிடியூல்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து தான் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட வேரியஸ் ப்ராடக்ட்ஸு. இது வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு. பட் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுலாம் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுனால வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வெரி ஸ்ட்ராங் ஏன்னா லிங்க்டின் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதை நான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். நன்றி திரு ரஞ்சித் குமார், உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி. இதுவரை முருங்கை தொழில் முனைவோருடன் சந்திப்பு தொடர்பான நிகழ்ச்சி பார்த்தோம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரஞ்சித் குமார் அவர்கள் முருங்கை சம்பந்தமாக அது பயிரிட்டு அதிலிருந்து மதிப்பு கூட்டிய பொருட்கள் கிட்டத்தட்ட 32 பொருட்கள் தயாரித்து அதை மார்க்கெட்டிங் செய்து வெற்றிகரமாக உழவர் பெருமக்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக திகழ்ந்து சிறந்த விவசாயி என்ற பட்டத்தின் அடிப்படையில் அவர் மென்பொருள் பட்டதாரி. மென்பொருள் துறையிலிருந்து அது ஒரு உடல் அலுப்பு தராத ஒரு மென்மையான பணி செய்துவிட்டு உடல் அலுப்பு தரக்கூடிய கடினமான வேலை கொண்ட வேளாண்மை துறையை தேர்ந்தெடுத்து அதிலே முருங்கை பயிரை முதன்மை பயிராக தேர்வு செய்து அதிலே 32 மதிப்பூட்டு பொருட்களை தயார் செய்து நம் நாடு முழுவதும் மார்க்கெட்டிங் திறனை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டி உழவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட உழவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் இதே போல தங்களுக்கென்று ஒரு தனி பாணியை வைத்துக்கொண்டு இதில் லாபம் ஈட்ட முடியுமோ அதை கருத்தில் கொண்டு அதை தேர்ந்தெடுத்து இவரை போல இன்னும் 1000 ஏன் லட்சம் கோடிக்கணக்கான வேளாண்மை பெருங்குடி மக்கள் இவர் போல முன் வந்து விவசாயம் செய்து லாபம் ஈட்ட வேண்டும் என நான் வேண்டுகிறேன். இவரது வேளாண்மை துறையில் ஆற்றிய சிறப்பான தொண்டிற்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவரது இந்த தொழில் ஆள்போல் தளித்து அருகுபோல் வேரோடி வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என வாழ்த்தி எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மிக்க. அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு பொன்ராஜ் அவர்கள் பேச வந்திருக்காங்க. பொன்ராஜ் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ரஞ்சித் குமார் ஒரு வித்தியாசமான ஒரு முதல்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதெல்லாம் முருங்கை இலையை காய வச்சு பவுடர் பண்ணி முருங்கை காயிலிருந்து அதுல இருந்து எடுக்கிறாங்க. சாம்பாருக்கு பாக்கெட்டு அந்த பொருளெல்லாம் போட்டு அனுப்புறாங்க. அதுல இருந்து எண்ணெயெல்லாம் எடுக்கிறதுல பரவாயில்ல நடக்குது. ஆனா ரொம்ப பெரிய அளவுல யாரும் பண்ணல. ரஞ்சித் குமார் மாதிரி இவ்வளோ டீப்பா யாருமே ரொம்ப திறமையான அளவுல இந்த மாதிரி புது புது பொருட்கள் எல்லாம் உற்பத்தி ஆக்கி உண்டாக்கல. நம்ம நாடு நமக்கு அவ்வளோ அவர் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் நிறைய இருக்கு. நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். முருங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெனை சாப்பிட்டா கூட நமக்கு குடிஞ்சியது. ஆனால் அதை கொஞ்சம் கீரை அப்படின்னு நினைக்கிறோம், பச்சை எடுத்தான். இவர் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா அவருக்கு என்னமோ புதுசாக சொல்கிறாரு, என்ன இந்த தலை முடியை கூட அது வளர வைக்கணும். அது உண்மைதான், அது அயன்ட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஆனால் அளவு இல்லாமல் சாப்பிட்டா இதனால் ஏதாவது நமக்கு சைடு எஃபெக்ட் வருமா இதனால்?
இதை பொடி பண்றோம், நம்ம வீட்டிலேயே பண்றோம்னு வைங்க, அதை எடுத்து நம்ம சோத்துல எல்லாம் சாப்பிடலாம். அது பொடியாக்கி அதில் கொஞ்சம் சொல்ல டேஸ்ட்டுக்காக சில நம்ம ஜீரகம், மிளகு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து பண்ணுவா, அது வந்து நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி பார்த்துருக்கீங்களா மிஸ்டர் ரஞ்சித் குமார்? அந்த மாதிரி அதுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு? முருங்கை வந்து இப்ப அதிகமா நீங்க சாப்பிடுறீங்க. ஆமா. பச்சைக்கீரை அதை வந்து சமைச்சு நீங்க சாப்பிடும்போது 60 கிராம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்க உங்க உடல் வந்து சில உபாதைகளை சந்திக்கும். சிலது வந்து வாமிட்டிங் வரும், சிலது வந்து லூஸ் மோஷன் வரும், டயர்ட்னஸ் வரும். ஏன் அப்படின்னா வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிற ஒரு பயிர். ஸோ அந்த இரும்பு சத்து இப்ப வந்து ஒரு 50 கிராம் 60 கிராம் கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டா நம்ம உடல் வந்து நிறைய உபாதைகளை சந்திக்கும். லூஸ் மோஷன்ஸ் போகும், டயர்ட்னஸ் வரும், வாமிட்டிங் வரும். ஸோ அந்த இரும்பு சத்தை வந்து நம்மளோட கட்டு. ஆனா இட் இஸ் எ குட் திங் தான். நம்ம நீங்க முருங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானே வந்தேன் இங்க வந்து முருங்கைக்கீரை சாப்பிடாம போக மாட்டேன். நல்ல மோஷனுக்கு எல்லாத்துக்கும் நல்ல அது. நம்ம பிடல் காஸ்ட்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிடல் காஸ்ட்ரோ அவர் தான் ஒரு பெரிய ஆளு, சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒண்டர். இப்ப ஆப்பிரிக்காவில் கென்யா அங்கெல்லாம் நல்லா கல்டிவேட் பண்றாங்க. அதுலலாம் நிறைய பண்ணி அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க ஆப்பிரிக்காவில எல்லாம். அது மார்க்கெட் அப்படி மக்களுக்கு தெரியுது. வெறும் இந்த நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, அது கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிடணுன்ட்டு இன்னும் வரும் நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம். அப்கோர்ஸ் அது நமக்கு நம்ம ஃபுட் ஹேபிட்னு மாற்ற மாட்டோம் அவ்வளோ ஈஸியாகவே, இல்லையா சார்? சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட் வந்து ஒரு 50-60 கிராம் முருங்கை இலையை சமைச்சு சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன்ஸ், டயரியா, வாமிட்டிங் இந்த சென்ஸ் எல்லாம் வரும். இது ஏன் வருது அப்படின்னா அவங்களோட கட்டு வந்து அவ்வளவு இது இல்லை, மீன்ஸ் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஆனா அந்த ஒரு டைம் நீங்க சாப்பிடுற அந்த சொல்லுங்க 50 கிராம் என்ன பண்றோம் நாங்க சப்ளிமெண்ட்ஸா கொண்டு வரும்போது 5ல இருந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் இந்த மாதிரி. நீங்க ஒரு கேப்சூல் சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு 2 கேப்சூல் சாப்பிடலாம், சூப் போட்டு குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு 5 to 8 கிராம் வரும்போது உங்களுக்கு அந்த 50 கிராம் சாப்பிடுற அந்த நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். குவாண்டிட்டி குறைவா சாப்பிடுறதுனால அதோட தீய விளைவுகள் ஏற்படாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப வந்து நீங்க 50 கிராம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அயன் வந்து இப்ப ஒரு 16% இருக்குன்னு வைங்க. நாங்க ட்ரை பண்ணும்போது அதோட நியூட்ரிஷன் வந்து அதிகமாகும். கான்சென்ட்ரேட் ஆயிடும் இல்லையா? அப்ப வந்து உங்களுக்கு வந்து அயன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 22 to 26% உங்களுக்கு அயன் கிடைக்குது இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது. அதனால குவாண்டிட்டி குறைவா எடுத்தா போதும் இல்லையா? குறைவா எடுக்கணும். பட் அதோட அட்வான்டேஜ் என்ன சொல்லுங்க? இப்ப பச்சையா சாப்பிடுறோம், இந்த மாதிரி சாப்பிடுறோம். டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிடுவீங்களா? டெய்லி எல்லாம் சாப்பிட மாட்டோம், அவ்வளவுதான். அதே நீங்க வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க. சாப்பிடுறோம். முருங்கைக்காய் வந்து சாம்பார்ல வேணும்னா டெய்லி நீங்க வந்து வீக்லி. ஆமா அது ரெகுலராவே போடுறாங்க. ஆமா முருங்கை அதே நீங்க இப்ப முருங்கை சூப் இப்ப ஒரு முருங்கை சூப் எடுக்கிறீங்க, டெய்லி முருங்கை சூப் குடிக்கலாம்ல? குடிக்கலாம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் குடிக்கிறது கிடையாது இங்க. அந்த பிராக்டிக்கல் ஆகலன்னா சொல்லுங்க. முருங்கைக்கீரையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி, அது கூட வந்து முருங்கைக்காயை வந்து உள்ள இருக்கிற பல்ப் எடுத்து அதை காய வச்சு பவுடர் பண்ணி இது ரெண்டையும் பிளெண்ட் பண்ணி சூப்பா கொடுக்கும்போது நீங்க வந்து டெய்லி என்னென்ன டேஸ்ட் வேணுமோ, இப்ப வந்து கார்ன் வேணுமா ஒரு நாள் நீங்க கார்ன் போட்டுக்கலாம், ஒரு நாள் நீங்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், டெய்லி டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல நீங்க குடிக்கலாம். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் நீங்க சாப்பிடுற அந்த கீரையை வந்து டெய்லி அந்த நியூட்ரிஷன் உங்க பாடியில வந்து அப்சர்வ் ஆயிட்டே இருக்கும். ஓகே சார், அது போதும். ஆனா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணலாம். நம்ம நாட்டில் நிறைய ட்ரிலேண்ட் இருக்குது. இட்ஸ் எ ட்ரிலேண்ட் கிராப் தான். நீங்க முருங்கை பாத்தீங்கன்னா இன்னும் அதை என்கரேஜ் பண்ணி நல்ல இது பண்ணீங்கன்னா நீ வில் மேக் சோ மெனி ப்ராடக்ட்ஸ். அது எக்ஸலன்ட். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு ப்ளீஸ். ராணிப்பேட் மாவட்டம், தினகர் பாபு சார். இப்போ 10ல் ஒரு மடங்கு, இப்போ நம்ம 10 மடங்கு கீரையை சமைச்சு சாப்பிட்றத விட இப்போ சப்ளிமெண்ட் இந்த மாதிரி நீங்க மாத்திரையோ பவுடரோ கொடுக்கும் போது 10ல் ஒரு மடங்கு எடுத்துட்டு ஈக்குவல் ஆச்சு. அது
ஈக்குவல் சார், 5:1. எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து 1 கிலோ முருங்கை ஆ, காய வச்ச இலை கொண்டு வரணும்னா 5 கிலோ இலை போடணும் நம்ம. அந்த 1 கிலோ காய வச்ச இலையில வந்து நம்ம இது பண்ணும்போது 900 to 950 கிராம் பவுடர் கிடைக்கும். அப்போ நீங்கள் ரேஷியோஸ் பார்த்துக்காங்க. 5 கிலோ நீங்கள் கீரையை நீங்கள் இது பண்ணும்போது தான் 900-950 கிராம் கிடைக்குது. ஸோ 20% தான் இருக்குது, 20% தான் எடுக்க முடியுது இல்லையா? இப்போ சார் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஏன் டிமாண்ட் டேப்லெட் ஃபார்மேட், டீ ஃபார்மேட், பவுடர் $8 பில்லியன் இதுன்னு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 1000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் முருங்கா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா ட்ரைட் லீஃப், பவுடர்ஸ், இதுதான் அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. தென் வந்து முருங்கை காயா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே சீட்ஸு, சீட் ஆயில் இந்த மாதிரி தான் போகுது. தென் கம்ஸ் டீ, டிப் டீ, இந்த டிப் டீஸோ கேப்சூல்ஸ் இந்த மாதிரி. ஏன்னா நிறைய வேல்யூ இப்போ சூப்பெல்லாம் பண்ணும்போது நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க எல்லாமே ஆர்கானிக்கா இருக்கணும், எல்லாம் டெஸ்ட் பண்ணணும், நிறைய இருக்கு. ஸோ வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா இது அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. ட்ரையர் சொல்லியிருந்தீங்க. இப்போ ஆர்டினரியா வெயில ஊற்றுறதுக்கு இப்போ சோலார் ட்ரையரு, அப்புறம் டார்க் ரூம் ட்ரையர்னு சொல்லியிருந்தீங்க. இப்படி இந்த 3 ட்ரையர்லையும் வித்தியாசங்கள்லாம் என்னென்ன, எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ? சார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நெல்லெல்லாம் வந்து ஒரு களத்தில் வந்து உணர்த்துவோம். அப்போ அப்படி உணர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த அசுத்தம், காற்றுல இருக்கிற அசுத்தம் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து இதாகும், அப்சர்வ் பண்ணக்கூடிய இது வந்து அதிகம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, காற்றுல இருந்து நம்மளுக்கு தெரியாமே ஒரு விதைகள் மற்றதெல்லாம் வந்து கூட ஆட் ஆகும். அடுத்து ஒரு பூச்சி, இதெல்லாம் வந்து இந்த இது வந்து வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் ட்ரையர்ல பார்க்கும்போது டெம்பரேச்சரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு இது என்னன்னா வந்து இப்போ பனிக்காலத்தில் வந்து டெம்பரேச்சரை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 40-45 டிகிரியில் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா, மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 25-30 டிகிரி தான் இருக்கும். இது வந்து 2 நாள் எடுக்கும் காய வைக்கிறதுக்கு. அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும்போது அந்த நியூட்ரிஷன் வந்து லாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம். அதுதான் சோலார் ட்ரையரில். அடுத்து வந்து இந்த கேபினெட் ட்ரையர்ஸ், ஹீட் பம்ப் ட்ரையர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம், லீஃப் எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எலக்ட்ரிக்கோ ஹீட் பம்ப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹீட் பம்ப் ட்ரையர்ஸ் இந்த மாதிரி இதுதான் இது பண்ணுறாங்க. சோலார் ட்ரையர்ஸ் வந்து செகண்ட் தான். இந்த சன் ட்ரைன்னு போனீங்கனாலே நீங்கள் வந்து என்னதான் நீங்கள் ஆர்கானிக் பண்ணாலும் அதை ஆர்கானிக் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, கன்வென்ஷனல் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கன்வென்ஷனல் அப்படின்னாலே கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா வந்து அது டெஸ்ட் பண்ண நீங்க வந்து ஸ்மால் ஃபார்மரா இருந்து ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்க, 20 ஏக்கர் 50 ஏக்கர் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த எலக்ட்ரிக் டைவர்ஸ் இல்ல நான் வந்து கம்மியா தான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு களம் மாதிரி அமைச்சு மேல வந்து ஒரு பண்ணலாம். நீங்க அதாவது நம்ம இது ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டிக்கு தக்க நாம ட்ரையரை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா சோலார் ட்ரையர்ஸ் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்தாலே ஒரு 7 lakhs வந்துடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ 7 lakhs நீங்க போடும்போது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஏக்கர்ஸ் இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இருட்டறையில ஒன்றுறது சொல்லியிருந்தீங்களே, அது என்ன சார் இது? சார் அது ஒன்றும் இல்லை, நம்ம தார்பாலின் ஷீட்ஸ் இருக்குல்ல, அந்த தார்பாலின் ஷீட்டை போட்டுட்டு பிளாக் சீட்ஸை போட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணுறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் அதிகமாக பண்ணுறாங்க, குஜராத் இந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 10 மெட்ரிக் டன்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு நாளைக்கு 10 மெட்ரிக் டன் பண்ணுவாங்க. எப்படின்னா வெயிலில் காய வைப்பாங்க, இந்த தார்பாலின் ஷீட் போட்டு டார்க் ரூம் ட்ரைன் பண்ணுவாங்க, சோலார் ட்ரையர்ஸ் பண்ணுவாங்க, நிறைய மெக்கானிசம் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் மெடிசனுக்கு யூஸ் பண்றதுக்கு இப்போது சொன்னீங்க. ஷேட் ட்ரையிங் தான் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஷேட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டர் வந்து
கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் வந்து நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் மற்றதில் ட்ரை பண்ணுறதுக்கு இதில் நியூட்ரிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற ட்ரையரை விட டார்க் ரூம்ல பண்ணும்போது நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா. ஓ, டேமேஜ் இருக்காது, நியூட்ரியன் டேமேஜ் இருக்காது. ட்ரை சார், நம்ம ரூம் டேமேஜ் இருக்காது. ஓகே, நன்றி. பட் கிராஸ் கண்டாமினேஷன் மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, சரி சரி. தேங்க்யூ சார். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திருநெல்வேலியில இருந்து திரு மூர்த்தி பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த முருங்கை சாகுபடி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி புதுசா தொழில் முனைவோர் வந்து உள்ள வர்றாங்க. இதுல அவங்களோட சக்சஸ் பேசிக்கலா எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அவங்களோட மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் பத்தி தான். ஸோ கொஞ்சம் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸ்பெசிஃபிக்காக உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? ஓகே, ரஞ்சித் குமார், மார்க்கெட்டிங், உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தொடர்பான தகவல்கள் ப்ளீஸ். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸுங்கும் போது எல்லாருமே கிட்ஸ்ல இருந்து எல்டர்லி வரைக்கும். ஏன்னா கிட்ஸுக்கு வரும்போது ஒரு ஹெல்த் மிக்ஸ் வருது, எல்டர்லிக்கு வந்து ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வருது ஏஜ்டு பர்சன்ஸுக்கு. அதனால வந்து இதுல வந்து இந்த ஏஜ் குரூப் தான் அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா நெட்வொர்க்கிங், யூடியூப்பு, லிங்க்டின், இ-காமர்ஸ் வெப்சைட், இந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து அதோட பெனிஃபிட்ஸை வந்து இப்போ நான் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அடுத்து வந்து நான் வந்து அவங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணாதான் என்னால் வந்து இந்த ரீச் கொடுக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டால்ஸ், எக்ஸ்போஸ், இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டே வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். எம்எஸ்எம்இ மூலியமாக ஸ்டால்ஸ் வரும், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். ஸோ நிறைய வந்து பப்ளிக் இதோட வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ எங்க வந்து இப்போ ஒரு ஹாஸ்டல் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இம்யூனிட்டி இதுக்கு வந்து நம்ம இது பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இட்லி பொடி வந்து இது பண்ணும்போது முருங்கையை வந்து நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ஸாக இது பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி போகும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே சார், மூர்த்தி சார். சார் சார் நீங்க சொல்றது வந்து ஏஜ் வைஸ் சொல்றீங்க. எனக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்குறேன் அப்படின்னா ரீஜன் வைஸ். அதாவது இப்போ நீங்க தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்றீங்க அப்படின்னா தேனி மக்களுக்கு முருங்கைக்கீரைங்கிறது புதுசு கிடையாது. அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாகவே அவங்க டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க கீரையாகவோ அல்லது முருங்கைக்காயாகவோ அல்லது சூப்பாகவோ அவங்கவுங்க அவங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எப்படியோ யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடங்கள்ல உங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுவீங்க? கேரளால வந்து முருங்கை வளருதா? இல்ல கேரளால முருங்கை வளருதா சார்? ரொம்ப கிடையாது, ஒரு சில இடத்துல வளருது கேரளால. ஜம்மு காஷ்மீர்ல, ஓகே ஓகே, ஜம்மு காஷ்மீர், யூகே. ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாலையும் முருங்கை விளையுது, குஜராத்லயும் விளையுது. ஆனா இங்க இருந்து வந்து நாங்க குஜராத்துக்கு கஸ்டமருக்கு சப்ளை பண்றோம். கர்நாடகால வந்து எங்களுக்கு வந்து B2Bல சப்ளை ஆயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து குவாலிட்டி அவங்க பாக்குறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் ஈஸியா வந்து நீங்க இது பண்ணலாம், டிராவல் பண்ணிடலாம். ஓகே, உங்களுக்கு மெஜாரிட்டி ட்ரேட் வந்து எங்க விதின் இந்தியாவா, அவுட் சைடு இந்தியாவா? இந்தியா நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்ப நல்லா வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆகி நல்ல ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கு இந்தியாவில். இப்ப ஓகே, ஸோ நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இது பண்றாங்க. ஸோ நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. சார் இப்போ மார்க்கெட்டிங்ல வந்து இப்போ பேக்கேஜிங் அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க ரீஜன் வைஸா சில ஸ்டேட்ஸ்ல வந்து ரொம்ப நீடு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன மாதிரி பேக்கேஜ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்களா, இல்லை வேற மாடல்ல இருந்து இதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுனீங்களா? உங்களோட ஃபெயிலியர் கேசஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேக்கேஜிங்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஆயில் அப்படின்னா வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் தான் பண்ணணும், முருங்கை சீட் ஆயில். ஏன்னா ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. தென் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பவுடர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்டப் பேப்பர் பவுச் தான் யூஸ் பண்ணணும், எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது தான். ஸோ தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன்ஸ் நம்ம வந்து பண்ணும்போது அந்த பேப்பர் பவுச் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது அட்ராக்டிவ்னஸ் கொடுக்கல. ஸோ என்னென்னா ஸ்டோரி டெல்லிங் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த ரீயூசபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பவுச்சர்ஸ் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம். தென் வந்து எல்லாத்தையுமே ஒரே கலரில் கொண்டு வரணும், ஒயிட் பேக்ரவுண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால எங்களோட லோகோஸ் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே எங்களோட பேக்கேஜிங், பாட்டில்ஸ் ஆகட்டும், கேப்சூல்ஸ் ஆகட்டும், பவுடர்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரே டிசைன்ஸில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஸோ பேக்கேஜிங்லேயும் பிராண்டிங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஒரு ப்ராடக்டை வியூ பண்ணும்போதே கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஓகே இது வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கியூஆர் கோட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது அவங்க ஸ்கேன் பண்ணி வெப்சைட்ஸில் போய் பார்க்குறது. ஸோ வெப்சைட் வந்து எங்கே இருந்தாலும் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த பேஜை ஆக்சஸ் பண்ணுறாங்க முதற்கொண்டு நாங்கள் ட்ராக் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ கண்ணாடி பாட்டில் அது வந்து கரெக்டான ஒரு மெட்டீரியல் தான், பட் அது வந்து காஸ்ட் அதிகமாகும் அப்படிங்கிறனால நம்ம அதை ப்ரிஃபர் பண்ண முடியாது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ இப்போ இது மாதிரி ஒவ்வொரு இது நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் அனலைஸ் பண்ணி வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க ஃபைனல் வந்து அந்த ஒயிட் கலர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒயிட் கலர் பேக்கேஜ் அப்படிங்கிறதுல டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ உள்ள ப்ராடக்ட் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது விசிபிலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இது நீங்கள் எப்படி அதனால உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ்ல நெகட்டிவ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரி வேற ஏதாவது ஃபெயிலியர் கேசஸ்? ஒயிட் ஸ்டாண்டப் பவுச்லயும் விண்டோ பவுச் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டோ அதை வந்து விண்டோ பவுச். இங்க மற்ற கலர்ஸ் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ கிரீன் ஒரு பெரிய இம்பாக்டா எங்களுக்கு வரல. என்னன்னா வந்து எல்லாருமே வந்து கரெக்டா பேக்கேஜிங் ஆயிருக்கா, கரெக்டா சீலிங் ஆயிருக்கா, இதை தான் பாக்குறாங்க. அடுத்து வந்து அந்த நம்ம மென்ஷன் பண்ண டேட்ஸோ எக்ஸ்பைரி டேட்ஸ் இது வந்து கிளியராக இருக்கணும் ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸில். தென் வந்து அதை ப்ராடக்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணாங்களோ அது வந்து அவங்க லைஃப் லாங்காக வந்து அதே நியூட்ரிஷன் இருக்கணும், அதே பெனிஃபிட்ஸ் இருக்கணும், அதை தான் பார்க்குறாங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் தனித்தனியாக காஸ்ட் பண்ணி வரும்போது பேக்கேஜிங் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஒரு இப்போ ஒரு 10 ரூபா அப்படின்னா வந்து ஒரு ரூபா பேக்கேஜிங் போகும் சார். 0.8% வரை, அதாவது அதோட டோட்டல் காஸ்ட்ல 10% வரை கண்டெய்னருக்கு செலவு பண்ணலாம் இல்லையா? ஆமா சார். கண்டெய்னர்னா பேக்கேஜிங், அந்த ஸ்டிக்கர் பிரிண்டிங்ல இருந்து கண்டெய்னர்ல இருந்து எல்லாமே ஒரு 10% செலவாயிரும் உங்களுக்கு. ஓகே ஓகே சார். ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வெப்சைட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கு சார், வெப்சைட் இருக்கு. நான் குரூப்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணோம், தென் வந்து வெப்சைட்ஸோ மற்ற மார்க்கெட்டிங் அப்படியே ஒரு ஸ்டெப்பா வந்து தான் அதை க்ரோ ஆகி வந்திருக்கோம். தேங்க்யூ மூர்த்தி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் டாக்டர் என் முருகேசன் திருநெல்வேலியிலிருந்து பேசுறாரு. டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். சார் மாதிரி இப்படி இவ்வளவு சிறப்பையோ அல்லது மத்த உள்ள அந்த இவங்க இருக்காங்களே அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் பாரு ஹெல்ப் பண்ணாங்களா ஒரு கேள்வி. அடுத்தபடியா வந்து அது மாதிரி இப்ப வந்து உங்களை மாதிரியே முன்னேறி வரணும்னு யாரும் நினைச்சாங்களா? அவங்க எந்த அக்ரி பிசினஸ் இன்டர்நேஷனல் அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் பாரத்துக்கு போகணும். அடுத்து வந்து நீங்க உபயோகப்படுத்துற பூச்சி வரட்டி நீங்க தயாரிக்கிறத அந்த விலைக்கு வாங்குறீங்களா? அத அந்த இது மட்டும் கேட்கிறேன். வேற பொதுவாவே வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறாரு. மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிறாரு. அதான் நம்ம வந்து மருத்துவத்துல உணவே மருந்து, மருந்து உணவுனாலும் என்னைய பொறுத்தவரை எதெல்லாம் ஒத்துக்கிடுதோ அதெல்லாம் சாப்பிடலாம். எனக்கு ஒத்துக்கிறது மற்றவங்களுக்கு ஒத்துக்கணும் கிடையாது. அதனால முருங்கை பொதுவாகவே நல்ல உணவு தான். அது வந்து யாரெல்லாம் ஒத்துக்கிடுதோ அவங்க இது பண்ணலாம். அதுல சில சமயங்கள் இந்த இது வந்து ஆக்சுவலா முருங்கை வந்து ப்ரெஷர் நல்லா குறைக்கும். ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே மூலிகைமணி கண்ணப்பர் கண்ணப்பட சொல்லியிருக்காரு. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணியிருக்காங்க.
ப்ரெஷர் நல்லா குறைக்கணும். ஆனா ப்ரெஷர் நம்ம என்ன செய்யணும்னா முருங்கைய எடுத்துட்டு இருக்கும் போது ப்ரெஷர் மானிட்டர் பண்ணிக்கணும், ரொம்ப குறைஞ்சிடக்கூடாது. அது மாதிரி முருங்கை வந்து ஃபைபரஸ் ப்ராடக்ட், ஃபைபர் கண்டென்ட் கூட, அதெல்லாம் டயபெட்டிஸ் குறைக்கும். ஆனா அதே சமயம் டயபெட்டிஸ் மாத்திரை சாப்பிடுறவங்க டயபெட்டிஸ் மானிட்டர் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து ஹை சுகரை விட லோ சுகர்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. இதை வந்து நம்ம தான் பாத்துக்கணும். இதை வந்து எதையும் குற்றம் சொல்ல கிடையாது. நமக்கு வந்து என்னென்ன மெடிசன் சாப்பிட்றோம் அதுல வந்து இது ஒரு பொருளை சேர்க்கும் போது பாத்துக்கணும். இவ்வளவுதான் இங்கதான் கேட்க விரும்புறேன். அந்த பூச்சி வரட்டியை பத்தியும் கொஞ்சம் இன்குபேஷன் பார்க்க சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கும். சார் இப்போ வந்து இன்குபேஷன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, பட் அந்த ஐடியா வந்து நம்ம எங்க எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7 இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கிள்ளிக்குளம் ஒன்று இருக்கு, மதுரையில் நபார்ட் மேபிஃப் ஒன்று இருக்கு, திருச்சியில் வந்து இடிஐ இன்குபேஷன் சென்டர் இருக்கு, பெரியகுளம்ல ஒரு இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு, கோயம்புத்தூர்ல டிஎன்ஏயோட ஒரு இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு, தஞ்சாவூர்ல நிஃப்டம் இருக்கு, தென் வந்து கிரசன்ட்னு ஒன்று வந்து சென்னையில் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி முருங்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் தான் முருங்கை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்கு. தென் மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இருக்கு, நான் வந்து இங்கே ப்ராடக்டே மேக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற இன்குபேஷன் சென்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, ப்ராடக்ட் பிராண்டிங்க்கு, மார்க்கெட்டிங்க்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் வந்து எப்படி ஸ்கேல் அப் பண்ணுறது எல்லாமே வந்து இன்குபேஷன் சென்டர்ஸில் வந்து கைடன்ஸு, சப்போர்ட்ஸு, மென்டார்ஷிப் எல்லாமே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வெரைட்டிங்கும் போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார் சுபாஷ் பாலேக்கரோட இதை தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜீரோ பேஸ்ட் நேச்சுரல் ஃபார்மிங் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மாடு வந்து ஒரு 4 பசுமாடு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமாடுனா வந்து சுத்த ஜெர்சியோ ஹச்எஃப் கிடையாது, கிராஸ் பிரீடு நாட்டு இதிலிருந்து வந்தது. ஏன்னா வந்து எங்களுக்கு பாலும் வேணும், எங்களுக்கு வந்து அதோட சாணம் கோமியம் எல்லாமே எங்களோட இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம் இதெல்லாம் நானே இதில் இது பண்ணிக்கிறேன். பூச்சி வெரைட்டின்னு வாங்கும்போது இஞ்சி பூண்டு கரைசல் நானே தயார் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து மீன் அமினோ இது பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய், புங்கம் எண்ணெய் இந்த மாதிரி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு 2 தடவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயோமெனரிங், கம்போஸ்டிங் இந்த மாதிரி வந்து நாங்களே யூஸ் பண்ணிக்கிறோம். வெளியிலிருந்து எந்த இன்புட்ஸும் நாங்கள் வாங்குறது கிடையாது. பூச்சி வரட்டின்னு சொல்லும்போது என்னென்ன செடிகள் நம்ம பூச்சிகள் வையா சொல்றாரு, மிளகாய், இஞ்சி பூண்டு, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இது வந்து வெள்ளைப்பூண்டு 1 கிலோ எந்த கண்ட்ரோல் பண்ண முடியல, பச்சை புழுக்கள் அதிகமாகுது, வண்டுகள் அதிகமாகுது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியாத ஸ்டேஜில் வந்து நாங்கள் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா கரைசலை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் மட்டும் நாங்கள் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வருவோம். வேப்பெண்ணெயை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடக்ஷன் இல்லையா, அந்த இலைகள் ஆடு திங்காத இலையெல்லாம் எருக்கு யூஸ் பண்ணுவோம் சார். இதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான். இன்னொன்று வந்து நாங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பூச்சிகள் தாக்குதல் அதிகமாக இல்லை. எருக்கு, நீமு, சோத்துக்கத்தாழை இது அந்த ஜெல்ஸ் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு. நன்றி டாக்டர் முருகேசன், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார். இப்போ பேக்கேஜிங் ஃபுட்ல எல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு இருக்கிற நியூட்ரிஷன் இன்னொரு நாள் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம எப்படி அந்த பேக்கேஜிங்ல நியூட்ரிஷன் வேல்யூலாம் அப்பப்போ டெஸ்ட் பண்ணணுமா, இல்லை அதுக்குன்னு ஒரு கைடன்ஸ் இருக்குமா, அதே போட்டுக்கலாமா? எனக்கு வந்து 2 கான்செப்ட் எடுக்கணும், குட் மேனுஃபேக்சரிங் அண்ட் குட் அக்ரிகல்ச்சர். எவ்வளவு நியூட்ரிஷன் கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களோட பேக்கேஜிங்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ ஒரு ஃபைபர் எவ்வளவு இருக்கு, ஒரு ஃபேட் இருக்கு, ஒரு அயன் எவ்வளவு இருக்கு, கால்சியம் எவ்வளவு இருக்கு, மெக்னீசியம் எவ்வளவு இருக்கு, எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை, இயர்லி 2 hours நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து எப்படி நம்ம சாயிலோட பிஹெச்சோ வாட்டரோட பிஹெச் நம்ம செக் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து 2 தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா என்ன நியூட்ரிஷன் லாஸ் ஆகுதோ அது மட்டும் நீங்கள் பிளான்ட்க்கு வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம்.
குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு விதையை நீங்கள் நட்டு அந்த விதையை எப்படி உற்பத்தி பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான சத்துக்கள் எப்படி கொடுக்குறீங்க, இது பூரா வந்து உங்கள் மண் எடுத்து உங்கள் செடிக்கு வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது ப்ராசஸிங் பண்ணுறீங்க, தென் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணி அந்த நியூட்ரிஷனை தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் பேக்கேஜிங்கில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, எஸ் எஸ் எஸ். ஸோ டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். கஸ்டமர் கேட்குறாங்க, ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸுக்கும் உங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கும். இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லையா ரஞ்சித் குமார்? அதாவது அயன்னா 10% இருக்கணும், அத மாதிரி கால்சியம்னா இத்தனை % இருக்கணும், அல்லது இத்தனை மில்லிகிராம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லையா சார்? அயன் அப்படின்னு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ குச்சியில நிறையா போட்டு முருங்கை இலையோட அரைப்பாங்க. மற்ற அந்த ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ், கல், மண் இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது கண்டிப்பாக அதில் நியூட்ரிஷன் இருக்காது. அவங்க எப்படி வந்து இப்போ நான் வந்து அயன் வந்து என்னோட ப்ராடக்ட்ல 22% இருக்கு அப்படின்னா அவங்க 22% இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் அண்ட் ரிசல்ட்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட். ஓகே. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்கானிக் வேல பண்ணுறேன். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன், பெஸ்ட் இன்செக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னோட ப்ராசஸிங் மெத்தட்ஸை நான் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதே இது அவங்க பண்ணியிருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க எப்படி வந்து நான் வந்து இவ்வளவுன்னு அவனை ப்ரூவ் பண்ண முடியுமா? ஓகே, நன்றி நன்றி திரு ரஞ்சித் குமார். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. முருங்கை தொழில் முனைவோருடன் சந்திப்பு என்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தகவல்கள் வழங்கிய திரு கே ரஞ்சித்குமார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.